அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் வக்ர பயிற்சி. இந்த வக்ர பயிற்சி வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலை அடைய போகிறாருங்க. வக்ரம் நிலை அப்படின்னா சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்குதோ அங்கிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரணம் செய்யக்கூடிய காலம்தான் சனி வக்ர காலமாகும். அந்த வக்ர காலத்தில் பார்த்துட்டோம்னா சனி பகவான் அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு ஒதுக்கி அப்பாற்பட்ட ஸ்தானத்திலிருந்து பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அப்போது சனி பகவான் அவருடைய காரகத்தன்மையிலிருந்து அவர் கொடுக்கக்கூடிய சுய பலத்திலிருந்து மாறுபட்ட பலன்களை கொடுப்பார். அந்த மாறுபட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய காலம்தான் வக்ர காலம் அப்படின்னு சொல்கிறதுங்க. வக்ர நிலை, வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்கிறதுங்க. அப்போது சனி உங்களுடைய ராசிக்கு அதாவது 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் அப்படிங்கிற போது அதாவது 12ஆம் இடத்தில் இப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் ஆட்சி நிலையில். அப்போது சனி பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா சனி பகவான் கொடூரா பாவி. 12ஆம் இடங்கிறது உங்களுடைய விரயஸ்தானம். அப்போ விரயஸ்தானத்தில் சனி இருக்கிற போது என்ன பண்ணும்? விரய செலவுகள் அதிகமாக்கும். இது உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக இருக்கும், வர்றது கம்மியாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அதாவது சுப செலவுகள் பண்ணலாமான்னு நீங்கள் முயற்சிகள் எடுத்திங்கன்னா நாம் நல்ல செலவுகளுக்கு பதில் தேவையில்லாத விரை செலவுகள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, கடன் கொடுத்து ஏமாறுறது, அப்புறம் பார்த்தோம்னா மருத்துவ செலவுகள் வர்றது, அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஒரு தொழிலையும் ஒரு முதலீடு போட்டாலும் அது கடைசியில் போட்ட முதலீடு எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுறது. இந்த மாதிரி சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து விரயத்தை எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த விரய பலம் கொடுத்துட்டு இருந்ததுங்க. இப்போ இந்த வக்ரகாலம் அடையும் போது உங்களுக்கு அப்படியே மாறுபட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. அப்படிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் விரய செலவுகள் கொடுத்தது சுப செலவுகளாக மாறும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்த்தது. அப்போ குடும்பத்தில் தேவையில்லாத நஷ்டங்கள் கொடுத்துருக்கும், பண இழப்புகள் கொடுத்துருக்கும், மன கஷ்டங்கள் கொடுத்துருக்கும், அடுத்தவங்க கிட்ட கொடுத்த வாக்குறுதி. ஏன்னா மீனராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அப்படியே அதை காப்பாற்றுவீங்க, ஒன்று போகணும்னா போவீங்க, ஒன்று செஞ்சு முடிக்கணும்னா செஞ்சு முடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்க தான் மீனராசி. ஆனால் இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா, காப்பாற்ற முடியாதாங்கிற ஒரு பயம். உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலம் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு அதாவது செவ்வாய் பகவான் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு பலம் உண்டு. ஆனால் அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு அந்த பேச்சில் முதலிருந்த தைரியம், அந்த துணிவு, அந்த துணிச்சல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். அதே சமயம் 6ஆம் இடத்துல சனி பார்த்ததுங்க. கொடூர பாவியான சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்த்ததுனால கடன் தொல்லைகள் சிலருக்கு உருவாகியிருக்கும், கடன் நெருக்கடிகள் உருவாகியிருக்கும். எத்தனையோ பணம் வச்சுருந்தோம், நாம் அடுத்தவனுக்கு கடன் கொடுத்துருந்தோம், இன்றைக்கி நாம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனால் அந்த கடன் வாங்கி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் இப்போ தள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆகிப்போச்சு. அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நோய் நொடி, வம்பு வழக்கு, குறிப்பாக சொல்ல போனோம்னா அடுத்தவங்கள் நமக்கு யாருக்கிட்ட அதிகமாக நெருக்கம் வச்சுட்டு அந்த இடத்துல பகை சங்கடங்கள் ஆகிறது, உறவு முறையில் அதாவது தேவையில்லாத வருத்தத்தை கொடுத்து பிரிவினைகள் உருவாக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வயதானவர்கள் பார்த்தோம்னா அடிக்கடி கொஞ்சம் உடம்பு ஆரோக்கிய பாதிப்புகள், மருத்துவம் பார்ப்போம், சரி வர்றதில்லை. நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அதாவது மீனராசினியர்களுக்கு ஏதோ ஒரு தெம்பில்லாத அளவுக்கு ஒரு எனர்ஜி குறையிற மாதிரியும், அதாவது ஒரு தைரியம், நைட்டு பூரா ஒரு கணக்கு போடுவோம், காலையில் எழுந்திரிச்சு அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது,
முடியாது, நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், அப்படியே இன்றைக்கே போனாலும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து உழைப்பாளிகள் தான், மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடியவங்க தான், ஆன்மீகத்தில் இருந்து அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வரைக்கும் ஜனபலம், ஜன சப்போர்ட்டு, பண சப்போர்ட்டு, மேன்மையானவங்களான் சாதாரண ரூபத்தில் நீங்கள் இருந்தோ கூட மேல் அதிகாரிகள் வரைக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வச்சிருக்கக்கூடியவங்க தான் மீனராசி. எதை வச்சாலும் கண்டிப்பாக அது வச்ச காரியத்தை கரெக்டாக ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாத விஷயமா இருந்தாலும் முடிச்சு காட்டக்கூடிய மீனராசி தான். ஆனால் இந்த ஒரு வருட காலமாக பார்த்தோம்னா எதுவுமே வந்து முடிய மாட்டேங்குது. எல்லாமே ஆரம்பிக்கிறோம், ஒரு 90% அப்படியே அந்த வேலை கெட்டு போயிருதுங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. இந்த சனி பாதிப்பு வந்து உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து 9ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்த்தது. அப்போது 9ஆம் இடம்ங்கிறது என்னங்க, அதாவது பாக்கியஸ்தானம். பாக்கியங்கிறது ஒரு மனிதனுக்கு ஜீவன சந்தோஷம், மகிழ்ச்சி கொடுக்கறது, நம்ம கனவுகளை நினைவாக்குறது, அதாவது தகப்பனார் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனார் உறவு முறைகள், தகப்பனுடைய பலம், இது எல்லாமே அந்த 9ஆம் இடம் தாங்க. அப்போ அந்த பாக்கியாதிபதி ஸ்தானத்தை 10ஆம் பார்வையை சனி பகவான் பார்த்ததுனால கண்டிப்பாக அந்த இடத்து பூரமே பாதிக்கப்பட்டிருக்கும். எப்படி சொன்னால், தகப்பன் வழி சொத்து இருந்தாலும் அந்த இடத்துல குடியிருக்க முடியல, அந்த இடத்துல வம்பு வழக்குகள் பிரச்சனை ஆயிடுச்சு, சொத்து இருக்குது ஆனால் அந்த இடத்த அனுபவிக்க முடியல, கோர்ட்டு வழக்குகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஆகி போச்சு, உறவு முறைகளில் பிரச்சனை வந்ததுனால என் சொத்தை கலார் பண்ண முடியல, இல்லை பூர்வீகத்துக்கு போக முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த இடத்துல முதல் போட்டை எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாயிருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்து சொத்து சரிப்படுத்த முடியல, பங்கு போட முடியல, எல்லாமே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் 3ஆவது மனுஷனால குழப்பங்கள், இது எல்லாமே வரக்கூடியதான் அந்த 9ஆம் இடங்க. இப்படி பார்க்கும்போது அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு சொந்தமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு 50 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்துங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தா 4 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். வேலையில் வந்து வர்றாங்க, ஆளுங்க நிற்க மாட்டேங்கிறாங்க, சரியாக இருந்து தங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, வரும்போது நல்லவங்களாக வர்றாங்க, போகும்போது பார்த்தோம்னா வந்த பிறகு நம்மளை எதிரியாக்கிட்டு இன்றைக்கி போயிடுறாங்க. இன்றைக்கி வந்து எதை யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு புரிய மாட்டேங்குதுங்கிற மன அழுத்தத்தில் மீனராசினியர்கள் கண்டிப்பாக கடந்த காலம் இந்த ஒரு வருஷ காலத்தில் அனுபவிச்சிட்டிங்க. ஆனால் இந்த நிலையில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வக்ர காலத்தில் இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறதுனால இந்த 7.5 சனி பிடியில் இருந்து நீங்கள் வந்து ஒரு பொன்னான காலமாக இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. அப்போது நீங்கள் புதிய தொழில் தொடங்கிறது கண்டிப்பாக தொடங்கலாம், புதிய முயற்சிகள் எடுக்கிறது கண்டிப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் சில பேர் பார்த்தோம்னா ஒரு வேலையில் இழப்பு ஆகி வேலை விட்டு வந்துட்டுங்க, பல இடத்துல வேலை செஞ்சேன், நிரந்தரமான வேலை கிடைக்கலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வெளியூர் போகணும்னு கனவாக இருப்பீங்க, நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் கூட அற்புதமான வேலை நல்லபடியாக செஞ்சுட்ருப்பீங்க. ஆனால் உங்கள் கீழ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். அவங்களால வந்து ஒரு வெளிநாடு வரைக்கும் போவாங்க, அந்த கம்பெனி மூலமாகவே போவாங்க, ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் அமைய மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனால் உங்களுக்கு அற்புதமான இந்த காலகட்டத்தில் அது 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. அங்கே போய் அற்புதமான வேலை கிடைக்கும், அருமையான செல்வாக்கு மிக்க மனிதராக வளம் வரக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அதனால் கடினமான முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக அருமையாக இருக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வை பார்த்ததுனால சிலருக்கு குடும்ப வாழ்க்கையே கசப்புகள் உருவாகி இருக்கும், பிரிவினைகள் உருவாகி இருக்கும், டைவர்ஸ் போக அளவுக்கு, பஞ்சாயத்து நடக்கக்கூடிய அளவுக்கு, கணவன் மனைவி ஒற்றும் இல்லாத அளவுக்கு 3ஆவது மனதுனால சிலருக்கு சிக்கல்கள், தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக 3ஆவது நபர்களால் குடும்ப வாழ்க்கையில் சிலருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் தான், முடிவு தேடக்கூடிய வாய்ப்பு தான் இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி. அப்போது இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் அருமையான ஒரு கசப்புகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு சந்தர்ப்பங்கள் தீர்த்து மேன்மையான ஒரு பலன்கள் அடையக்கூடிய, ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்தில் திருமணங்கள் சிலருக்கு தள்ளி போயிட்டு இருந்திருக்கும், பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அடுத்து உங்களோட குடும்பத்துக்கு சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம், ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம், ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் நாம் எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது, நமக்கு எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலத்தில்
திருமணம், வீடு கட்டுறது, வீடு கட்டி பாதியிலே நின்னதை மறுபடியும் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியது, இந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, அது கொஞ்சம் கட்டி முடிச்சோம்னா ஒரு பெரிய லோன் வாங்கி இந்த பிரச்சனைகள் தீர்க்கலாம், முடிச்சோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்ப்பீங்க. அது கிடைக்காமலேயே போயிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கறது நேரத்தில் கிடைக்கிறது இல்லை. அதே மன அழுத்தங்கள் உருவாகும். அதே மாதிரி என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், ஒரு லீவை கூட எடுத்து கம்முன்னு ஒரு அமைதியாக ஒரு 10 நாள் உட்காந்துக்கலாமா, அந்த அளவுக்குலாம் ஒரு மன உளைச்சல்கள்லாம் சிலருக்கு உருவாகியிருக்கும். ஆனால் அந்த மன அழுத்தங்கள் போய் ஆரோக்கியத்திலையும் செல்வாக்கிலையும் சிறப்பாக அமையக்கூடிய இந்த பயிற்சி தான் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இந்த காலம் சரியாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள். கோச்சாரங்கிறது சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு அதாவது கோச்சாரத்தில் அமையக்கூடிய இந்த பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறாரு, அதே நேரத்தில் சனி திசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சனி அந்தரம் நடக்குதா அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய முழுமையான பலன்களை நிர்ணயிக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களும் கேட்டுக்கலாம், உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.